திமுக வீழ்த்தோம்னா எல்லாரும் ஓரணியில் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நீ ஒன்னும் காமெடி எப்படி பண்ணலையே? மாமச்சான் கூட்டணியில் நடிகர் விஜய் வந்து எனக்கு எல்லாருமே வரலாம், பங்காளிகள்னா நான் தான் அப்படிம்பாங்க. மாமச்சன் தானே எல்லோருமே, அதனால என்டிஏ கூட்டணி மாமச்சன் கூட்டணி எல்லோரும் வாங்க, அதான் நாங்க சொல்றோம். நடிகர் விஜய் வந்து மாமச்சான், ஆனா எல்லாரும் மாமச்சன் தான். இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேட்கட்டும். ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பையனுங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு, ஏழை போடுறது நாலு கணக்கு, பணக்கார போடுறது பண கணக்கு, அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு. இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. கூட்டு கழிச்சு பாரு, கணக்கு சரியா இருக்கும். எங்க கணக்கு பேசுறாங்க. அதிமுகவை பற்றி நம்மள வெற்றி கழகம் பேசாத இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஏங்க கஷ்டம் இருக்குது? எல்லாருமே துடிக்கிறாங்க, ஏன் அதிமுக பேசல, ஏன் அதிமுக பேசுறீங்கன்னு. இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா, காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உளறிக்கிட்டே இருக்கான். நீங்க அதை பெருசுபடுத்தாதீங்க ஐயா. அவர் எப்படி விமர்சிப்பாரு? அதுல என்ன குற்றம் கண்டுபிடிச்சாங்க? அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் வந்து கடைசி கட்டத்துல பாஜகவை கழட்டி விட்டு விஜய் கூட வந்து அதிமுக வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு குற்றம் முன்வைக்கப்படுது. கடைசி நேரம் முதல் நேரம்லாம் கிடையாது, எடுத்த முடிவு தான், எடப்பாடி எடுத்த முடிவு தான். இந்த கூட்டணியிலே மாற்றம் இல்லை. அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியான கூட்டணி தான், எனக்கு தெரியும். உனக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது. அந்த ஆண்டவன் தான் உனக்கு தைரியத்தை கொடுக்கணும். என்னதான் தைரியத்தை தந்தாலும் இந்த அவமானத்தை எப்படி தாங்கிக்க முடியும்? மூணாவது மனுஷன் நான், என்னாலே தாங்கிக்க முடியல. இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது, நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வேலை செய்யறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம். சந்தர்ப்பமா டேய், எப்படி சின்ன பசங்க சரியா இருக்கடா? தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும், அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்பட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது இருக்காது. அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். என்னன்னு வாங்கியாச்சா? ரெண்டு பேரும் தனித்தனியா இருப்பீங்களா? வாங்கினால ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருங்க, இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். ஒரு கடிதம் எழுதினே, என் உயிரை அனுப்பினே. ஒரு கடிதம் எழுதினே, என் உயிரை அனுப்பினே. நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை, மிகப்பெரிய நீர்நிலைகளை, ஆயிரக்கணக்கான வீடுகளை, அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு? தம்பி, இவ்வளவு தூரம் பறிஞ்சு பேசுறீங்களே, நீங்க அவ அண்ணனா? என்னன்னு இப்படி கேட்டுவிட்டீங்க? கூட பிறந்தாதா அண்ணனா? ஐயோ, இப்போ ஒன்னும் குறைஞ்சிடல சிஎம் சார். சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை, விவசாய பூமியை, வாழ்வாதாரத்தை, நீர்நிலைகளை காப்பாத்த ஒன்னா நின்னு போராடிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. ஒரு கிழடுங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? கேடுங்களா? இந்த கேடுங்க மணி பிளான்ட் நட்டவங்க இல்ல சார், 70 வருஷம் நாத்து நட்டவங்க. நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும். அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். அந்த ஆளு பேசாம இருப்போம், உனக்கு என்ன கவலை? அவன் தனியாள்டா, அவனால என்னடா செய்ய முடியும்? கூட இருக்க 4 பேர் கேட்டாதான் ஒரு பயம் இருக்கும். இத பாரு பிரபு,
மற்றவங்க பிரச்சனை தானே நமக்கு என்னன்னு என்னால் போக முடியாது. இங்க என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்க என்ன தோணுதோ அதை செய்வேன். Bravo, bravo. I like it, man. I like it. இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அண்ணே நீங்களா? அண்ணா பட்டனை போட்டுங்கண்ணா, உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் தானே அழகு. பட்டனை போட்டுண்ணே. என்ன சொல்லுங்க? போய் ஈவினிங் பயந்துங்கிற? டேய் பயம் இல்லடா, மரியாதை. விளையாடலாமா? அதெல்லாம் அப்பயே மாத்திட்டேண்ணே. ஒரே பெட்டிங்கு ஒரே சீட்டிங்கண்ணே. டிவியில் கூட பார்க்கறது இல்லைண்ணே. ஏன்னா அவரை பார்த்து பயப்படுற? பச்சை மண்ணுண்ணே அவரு. போடா எச்சா பண்ணு. ஏண்ணே பவர் தெரியாம மோதன பீஸ் ஆயிடுவேன். பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். நெஞ்ச நெருப்ப மறுபடியும் பத்த வைக்கிறான்டா. நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிக்க வேண்டியது நம்ம கடமை. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் பணங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? கடந்த 30 வருஷத்துல 1,67,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. அவங்க கூட நிக்க வேண்டியது நம்ம கடமை. அந்த கடமையை நாம சரியா செஞ்சே ஆகணும். கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிப்போம். 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு கீழ துணி துவைக்கிறான், சாக்கடாடுறான். பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து ஒரு 10,000 ரூபாய் பணத்துக்காக நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இந்த மண்ணை விட்டு போறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? எவன் காசு நீட்டாலும் கை நீட்டிடுவீங்களா? உலகத்திலேயே சுயமரியாதையை பத்தி அதிகமா பேசுறதும் தமிழன் தான், அது அடிக்கடி அசிங்கப்படுத்துறதும் தமிழன் தான். உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை. கட்டளை. சார் உங்க கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனா இது நியூஸ் வேல்யூவே இல்லையே. இப்போ ஒருத்தன் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் பண்றானா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. தீ குளிக்க போறேன்னு மெட்டின ஒரு வேல்யூ இருக்கு, தீ குளிச்சிட்ட ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு கிராமம் அழிய போது விவசாயில பட்டி கிடக்குறானா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன சார் இருக்கு? இதை மீடியா கவர் பண்ண மாட்டாங்க. இதுல என்ன நியூஸ் வேல்யூ இருக்கு? ஒரு பொட்டி கடைக்காரன் அடிச்சா கூட மொத்த பொட்டி கடைக்காரனும் ஒண்ணா வரான். ஒரு வட்டி கடைக்காரன் அடிச்சா மொத்த வட்டி கடைக்காரனும் ஒண்ணா வரான். ஆனா ஒரு கிராமத்தான அடிச்சா சிட்டில இருக்கிறவங்கள வர மாட்டாங்கல்ல. அரிசி பருப்பு காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை வரைக்கும் கிராமத்துல இருந்து வரணும். ஆனா ஒரு கிராமத்தை செத்தான்னா மூக்கம் பிடிக்குவாங்களா? சிட்டில பைப்பை திறந்தா தண்ணி, அந்த தண்ணிக்காக விவசாயிக்கு படுற கஷ்டம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிய வெப்பம்.